வர வர அவன் ரொம்ப ஓவரா பண்றான் சார். எதுக்கு எடுத்தாலும் என்னையே வேலை வாங்குறான். தண்ணி கொண்டு வா, டவல் கொண்டு வான்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப கூட கடையில இருந்துகிட்டு என் உயிரை வாங்கிட்டே இருக்கான் சார். உங்களுக்கு என்ன அவசரம் இருந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க, சரிங்களா? சார், நீங்க என்ன ஆம்புலன்ஸா? என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடுறதுக்கு? என்ன இளமதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு கூட இப்படி பேசக்கூடாதா? விளையாடலாம் விளையாடலாம், தாராளமா விளையாடலாம். சரிங்க இளமதி, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கடையில நான் இருப்பேன். ஓகே சார். வாடி வா, ஆடு கசாப்பு கடைக்கு பைக்ல வருது. சீக்கிரம் வா, இன்னைக்கு நீ கைமாதாண்டி. இந்த பரமங்கையில மாட்டிக்கிட்டு நீ சின்ன பின்னமாவ போற. வா. வாடி, உடனே வரான் ஐயா. இளமதி, இளமதி, இளமதி. இளமதி எங்க? இந்த பாக்குறேன். இளமதி இல்லையா போலீஸ்? என்ன விளையாடுறியா? போலீஸ், நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். எனக்கெல்லாம் விளையாடுற மூடே இல்லை. நீங்க விளையாடுறீங்கன்னா சொல்லுங்க, ஒரு கை போடுறேன். நேற்று தான் நீங்க அனுப்பின ஆளுங்கள்ட்ட என் விளையாட்டை காட்டினேன்னு வந்து சொல்லியிருப்பாங்களே. இப்போ நீங்க வந்திருக்கீங்க. என்ன விளையாட ரெடியா? இந்த பரமனோட ஒத்தைக்கு ஒத்த விளையாடலாமா? இளமதி எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? அது உண்மையை சொல்லவா இல்ல போய் சொல்லவா? ஐயோ, பயங்கர டென்ஷனா இருக்கீங்க. நான் பேசாம உண்மையே சொல்லிடுறேன். இளமதி எனக்காக விருந்து சமைக்கிறதுக்காக வீடு வரைக்கும் போயிருக்கா. அதுவும் சும்மா இல்ல, தலைவாழை இலை போட்டு அதுல நான்வெஜ் ஐட்டங்கள்ல அந்த இலைய தெரியாத அளவுக்கு அவளே அவ கையாலேயே எனக்காக சமைச்சு போடணும்னு ஆசையா வீட்டுக்கு போயிருக்கா. என்னமோ இளமதியை என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்னு சவால்லாம் விட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நீங்க சவால்ல தோத்து போயிட்டீங்க.